வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 3/12/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு திருப்பூர் மார்க்கெட், ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் கொடுத்துருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் விவசாயத்தோழன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். மிளகாய் வந்து கொஞ்சம் திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து அதிகம், விலை டவுனுங்க. இன்றைக்கி 15 கிலோ கொண்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி மிளகாய் 600 650 ரூபாய்ங்க. மீடியம் சைஸ் 500 ரூபாய்ங்க. நச்சுப்பொடி 300 to 400ங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 30 35 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஓவராலாக முருங்கைக்காய்ங்க. கரும்பு செடி மரம் 3 டைப் வருதுங்க. கருமுருங்கை 1 கிலோ 200க்கும், செடி முருங்கை 180க்கும், மரத்துக்காய் 150க்கும் விற்பனையாகுதுங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 700 800க்கும் விற்பனையாகுதுங்க. ஒரு கிலோ 35 to 40 ரேட்டில் விற்பனையாகுதுங்க. புடலங்காய் விலை சற்று உயர்வுன்னு சொல்லாங்க. 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி 400, நல்ல பந்தல் ஹை குவாலிட்டி வந்து 500 ஒரு சில கட்டு விற்பனையாச்சுங்க. 300 to 500 சொல்லாங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பந்தல் ஐட்டம் வந்து 350 450 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. சுரைக்காயில் வந்து தரையில் வர சுரைக்காய் வந்து ரேட் கம்மியாக தான் போகுதுங்க. 150 200 250 தான் போகுதுங்க. பாகற்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 400 to 500க்கும், 25 கிலோ கொண்ட பை பார்த்திங்கன்னா 700 to 800க்கும் விற்பனையாகுதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 300 to 450 500 வரைக்கும் விற்பனையாக இருக்குது. மேலேயும் பந்தல்காய் தெளிவாக இருந்தால் போயிருக்கலாங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட் குவாலிட்டி பாக்ஸாக இருந்தாலும் சரி பையாக இருந்தாலும் சரிங்க 300 to 600 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை முதல் தரம் 600க்கும், செகண்ட் குவாலிட்டி 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஹோல்சேல் ப்ரைஸாக 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை 120 130 விற்பனை ஆகுதுங்க. தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பந்தல் தக்காளி 500 ரூபாய்க்கு மேலே 550 570 ஒரு 10 ரூபா முன்ன பண்ணி போயிருக்கலாங்க. நம்ம வந்து முழுக்க அனைத்து விவசாயிட்டு 180% பார்த்திங்கன்னா தரதாக இருக்குதுங்க. தர தக்காளி பார்த்திங்கன்னா சாகோ முதல் தரம் 500 ப்ளஸுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் முதல் தரம் 450 480, ஒரு சில தக்காளி மதன் 500க்கு போயிருக்கலாங்க. செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 300 ரூபாயிலேருந்து விற்பனை ஆச்சுங்க. ஓவராலாக தக்காளி இன்றைக்கி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 300 to 500 ரூபா சொல்லுவாங்க. ஒரு சில தக்காளி எச்சு கம்மியாக 10 ரூபா முன்னப்போ சில்லறையில் இருக்கணும் போயிருந்துருக்கலாங்க. நார்மல் ரேட் 300 to 500 ரூபா தானுங்க. கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 15 17க்கும், குறைந்தபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா ஒரு கட்டு பார்த்திங்கன்னா 4 to 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக 400 to 600 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 to 40க்கு முதல் தரம், செகண்ட் குவாலிட்டி 25 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. கேரட் முதல் தரம் 50 to 60க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும், பெட்டு கேரட் பார்த்திங்கன்னா 1 கிலோ 20 ரூபாய்க்கும். சக்கரவள்ளிக்கிழங்கு 40 கிலோ மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸ் 800க்கும், 1 கிலோ 20 ரூபாய்ங்க. சில்லறை விற்பனை 1 கிலோ 40 to 50ங்க. நெல்லிக்காய் 1 கிலோ 40 to 50ங்க. பப்பாளி விலை சற்று குறைவுங்க. கிளைமேட் மழையின் காரணமாக 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குது இன்றைக்கி. சப்போட்டா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 1 கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாம்பழம் 40 to 60 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. வெண்டைக்காய் விலை ஒரே நாளில் பைக்கு ஒரு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் குறைவுங்க. முதல் தர ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் டாப் குவாலிட்டி 700 ரூபா தானுங்க. ஒரு சில பை ஸ்டார்டிங் வச்சு போயிருந்தாலும் நார்மல் ரேட் 700ங்க. கடைசியில் 500 ரூபா வரைக்கும் வெண்டைக்காய் விற்பனை ஆச்சுங்க. விலை இறங்கிடுச்சு இன்றைக்கி. தெளிவான வெண்டைக்காயை கடைசியில் 500 ரூபாய்க்கு கொடுத்துதுங்க. வெண்டைக்காய் விலை இன்றைக்கி இறக்குங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 700க்கும், குறைந்தபட்ச விலையாக 600 550க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரி சிம்ரன் கத்திரி 25 கிலோ கொண்ட போய் முதல் தரக்காய் 500 to 550க்கும், செகண்ட் குவாலிட்டி 300 350 400க்கும், தேர்டு குவாலிட்டி 250 ரூபாயிலேருந்து கத்திரி விற்பனை ஆச்சுக்கு மோசமானதில்ல. பொரியல் தட்டை ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் ஒரே உச்சத்துக்கு போயிடுச்சுங்க. ஒரு கிலோ 35லேருந்து 40 45 விலை ஏறிட்டு போயிடுச்சுங்க. திருப்பூர் மார்க்கெட்டுக்கு தெளிவான காய் பார்த்திங்கன்னா 500 to 550 ரூபா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து விற்பனை ஆகுதுங்க. மோசமான காயெல்லாம் பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. இஞ்சி 1 கிலோ 30 to 60ங்க. எலுமிச்சை பழம் 30 to 60 ரூபாய்க்கு, ரெண்டும் சேம் ரேட்டு தானுங்க விற்பனையாகுதுங்க. வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயத்துக்கு போய் தனியாக இன்றைக்கி ஒரு பதிவை போட்டுருக்குறேங்க. விலை ஏறுங்கம்மா இறங்குமான்னு சொல்லி எவ்வளோ கால் பண்ணியிருந்தீங்க. அது தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன். பார்க்கணுங்க, ஷார்ட்ஸில் அந்த பதிவு இருக்குது பாருங்கள். இன்றைக்கி 25 கிலோ கொண்ட பை சின்ன வெங்காயம் திருப்பூர் மார்க்கெட்டில் பட்டறை பழைய வெங்காயம் முதல் குவாலிட்டி 1400 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. பை
ஒரு கிலோ 50 to 55 ரூபா வரைக்கும் முதல் தர வெங்காயமும் செகண்ட் குவாலிட்டி வெங்காயம் 1000 ரூபாய்க்கு விற்பனை ஆயிடுச்சுங்க. ஒரு கிலோ 40 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதுலேருந்து குறைவாக 700 800 ரூபாய்க்கு கொண்டு போச்சுங்க பட்டறை வெங்காயம். அதில் ஒரு கிலோ 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுங்க. ஓவராலாக 30 ரூபாயிலேருந்து 52 ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் 50 ரூபாயிலேருந்து கீழே தான் வாங்குறாங்க. நல்ல தரமான காய் 50க்கு மேலே இன்றைக்கி ஒன்று வாங்கின மாதிரி தெரியலிங்க. 30 to 50 ரூபாய்க்குள்ளே தான் வாங்குறாங்க. பச்சை காய் பார்த்தீங்கன்னா விலை வந்து கொஞ்சம் குறைவாக தான் வாங்குறாங்க. மண்ணொட்டு ஈரடிக்கனால 25 ரூபாயிலேருந்து தான் போகுதுங்க. 25 30 35 காயை போல் போகுதுங்க. பச்சை காய் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரி பெருசு லைக் பண்ணுறது இல்லைங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 8 to 24 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. அரசாணைக்காய் வரத்து பக்கமே எல்லா பக்கம் அதிகமாக தான் இருக்குதுங்க. காட்டுக்குள்ளே ஒரு கிலோ 3 ரூபா 4 ரூபா தானுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 கிலோ மூட்டை 300 ரூபா 350 ரூபா தான் பேசிக்காக போயிட்டுருக்குதுங்க. பூசணிக்காய் தெளிவான பூசணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 40 கிலோ மூட்டை 600 இருக்கும். காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முதல் தரமாக இருந்தால் 400 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 500 to 600 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா காய் ஒன்றுக்கு 15 ரூபாய் நச்சு பொடியும், மீடியம் சைஸ் 20 to 25க்கும், பெருவட் 30 to 35க்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ உரிச்சக்காய் மொட்டைக்காய் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் போகுதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ 40 to 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ பையில் வர்றத பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்குமே ஒரு கிலோ 20 ரேட் ஆகுது. வந்து ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சில்லறை விற்பனை கோவக்காய் கடையில் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. கொய்யாப்பழங்க ஒரு கிலோ 40 ரூபாயிலிருந்து 50 60 பல ரகத்தை போல் கிடைக்குதுங்க. நேற்றே பதிவு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பதிவு கொடுத்த நேற்று பதிவில் அதை பார்க்கணும் விடுத்துங்க. நேற்று வீடியோ அந்த ஃபுல்லாக கடைசியில் எண்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் காய்கறி விலை நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க. தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு டெய்லியும் பார்த்து பயனடைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் 4 மணிக்கு அப்டேட் போட சொல்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக முயற்சி எடுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.